இன்ஃபேக்ட் நானே என்னுடைய லைஃப் டைமில் 2019 ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அவங்க மேலே தப்பு இல்லை, நான் வாங்கிட்டேன். ஏன்னா திரும்பி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ சரி ஓகே நம்ம இதை வாங்கித்தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 lakhs ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டேன், ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனியோடது. ஒரு விஷயத்தை நம்ம யாராவது திருப்பி ஒரு 10 தடவை எப்போ பேசுகிறப்பையும் இல்லை எப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிறப்பையும் ஒன்று சொல்லிகிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நார்மலாக இருக்கிறவங்க கூட இதுக்கு வல்னரபிள் ஆகலாம். பட் என்ஆர்ஐ பேரண்ட்ஸ் எப்படின்னாக்கா பசங்க இவங்க எல்லாம் என்ஆர்ஐ அவங்க வெளியில் இருக்கிறாங்க, இவங்க பாவம் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சார் நீங்கள் இந்த மார்க்கெட்லலாம் போட்டு பணம் ஏற்ற இறக்க இல்லாமல் நீங்கள் இதில் போட்டுருங்க, வருஷம் இதில் கட்டிட்டு வாங்க, உங்கள்கிட்ட தான் கேஷ் ஃப்ளோ இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு ஈல்டு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம். சரி ஒரு கேரண்டீடு இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க, அதுவும் தவிர அந்த டேக்ஸ் ஃப்ரீ ஆங்கிள் சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் ஆங்கிள் சொல்கிறாங்க. இவங்க பாவம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2வது தவணை கட்டணும், 3வது தவணை கட்டணும், 4வது தவணை கட்டணும், 5வது தவணை கட்டணுங்கிறப்போ உங்களுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய பிக்கெஸ்ட் ரிட்டர்ன்ஸை கூட ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சைடில் எடுத்து வச்சா கூட அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க. வணக்கம் சார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்தியாவோட நிதியமைச்சர் பேங்க்ஸ் எல்லாம் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸையோ இல்லை அவங்களோட ப்ராடக்ட்ஸையோ செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி இந்த என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குது, பேங்க்ஸ் என்ன மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணுறாங்க, அது அஃபிஷியலாக கரெக்டு தானா? அஃபிஷியலாக இது அதாவது நம்ம எஃப்எம் அவங்களோட பட்ஜெட் ஸ்பீச் போது சொன்னது என்னென்னா, பேங்க்ஸ் தங்களுடைய கோர் ஜாப், அதாவது அவங்களுடைய பேங்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த கடன் கொடுத்து வாங்குறது இல்லை எஃப்டி அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை பேங்கிங் லோன் பிஸ்னஸ் லோன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி கிரெடிட் கார்டு அதை மாதிரியான விஷயங்களை தாண்டி இந்த இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி பர்சன்டேஜ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஒரு 10 வருஷம் முன்னாடி சிங்கிள் டிஜிட்டில் இருந்தது இந்த இன்சூரன்ஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸில் விற்று வரக்கூடிய கமிஷன் அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சில பேங்க்ஸுக்கு 25%, அதாவது அவங்க சம்பாதிக்கக்கூடிய 100 ரூபா லாபத்தில் 25 ரூபா அப்படிங்கிறது இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் மூலிமா வரக்கூடிய கமிஷன்னால் வருது. ஸோ இது மிஸ்செல்லிங் இல்லையா அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே பரவலான டிபேட்டு. பட் ரொம்ப இது ரொம்ப ஆழமாக பார்த்தோம்னா ஒரு லெவலில் இது மிஸ்செல்லிங் தான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு தான் என்ன வாங்குகிறோம் என்ன வாங்கலைங்கிறத பற்றி தெரியாமல் ஒரு பேங்கிங் ப்ரொஃபஷனல்கிட்ட அவங்க ஒரு நம்பிக்கை இருக்கும், என்றைக்காக இருந்தாலும் சரி ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ப்ராடக்ட்டுமே தப்பு ரைட்டுங்கிறது இல்லை, பட் நமக்கு அது சூட்டபிள் இல்லையா அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். 90 வயசான ஒருத்தருக்கு 25 வருஷம் பிளானோ 20 வருஷம் பிளானோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. நோ சென்ஸ் இட் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரியா. அதை மாதிரி அந்த 20 வருஷ பிளானோ 25 வருஷ பிளானோ தவறு கிடையாது. ஆனால் அந்த 90 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதை கொடுத்தது தான் தவறு. அதுதான் இங்கே மிஸ் செல்லிங்னு சொல்கிறோம். ப்ராடக்ட் தப்பு இல்லை, பட் அந்த சூட்டபிலிட்டி அந்த ஒரு கிளையண்ட்டுக்கு அவங்களுடைய சூழ்நிலைக்கு அந்த ப்ராடக்ட் ஒத்துக்கக்கூடிய ப்ராடக்டா. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு டயட்லேயே நட்ஸ் அலர்ஜிங்கிறோம் இந்த அலர்ஜிங்கிறோம், அந்த மாதிரியான நட்ஸு இது கிடையாது. பட் அந்த நம்ம பர்டிகுலர் பாடிக்கு அந்த அலர்ஜி இருக்கிறதுனால நம்ம அதை தவிர்க்கிறது நல்லதுங்கிறதுனால எந்த ப்ராடக்டையுமே நம்ம குறை சொல்லாதக்கு இண்டிவிஜுவல் சூட்டபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்எஃப்ஓ இன்சூரன்ஸ்லேயே ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதைத்தான் அவங்க உங்களுடைய கோர் ஜாப்லேருந்து நீங்கள் விலகி போய் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்க. ஏன்னா இது தே பிகம் லைக் அ புரோக்கர் இல்லையா. ஏன்னா அவங்க தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுனால கமிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் இந்த லைன் வெர்டிக்கல்லேருந்து ரீசெண்ட் இயர்ஸில் இப்போது லாஸ்ட் ஒரு 3-4 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த லைன்லேருந்து ப்ராஃபிட்டபிலிட்டியும் அவங்களுக்கு பயங்கரமாக கான்ட்ரிபியூட் ஆகுது. அதனால் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு. பட் ஒரு பேங்க்ஸ் ஒரு இன்சூரன்ஸையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ செல் பண்ணுறது அப்படிங்கிறது ரெகுலேட்டட் தானே இந்தியாவில். அப்படி இருக்கும்போது அதை மிஸ்செல்லிங்னு எப்படி நம்ம கன்சிடர் பண்ண முடியும்? அதுதான் நான் சொன்னேன். இப்போது நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எல்லாமே IRDA அப்ரூவ் ப்ராடக்ட் தான். இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தாலும் அவங்களுடைய ப்ரோஷர்லேயே இன்ஃபேக்ட் IRR அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அந்த IRR நீங்கள் பப்ளிஷ் பண்ணி தான் நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை பற்றின ஒரு ப்ரோஷரோ அந்த அந்த ஃப்ளையர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே நீங்கள் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரெகுலராக அவங்க பேங்க் மேனேஜர்ஸ்டேருந்தோ ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ்டேருந்தோ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸை பற்றி ஒரு இது வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஃபார்வேர்டு ஒரு கிரியேட்டிவ் வந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த கிரியேட்டிவ்ல மற்றதெல்லாம் பெருசாக இருக்கும், இந்த ஐஆர்ஆர் மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்சூரன்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐஆர்ஆர் வந்து 6.25% 6.25% தாண்டி போனதே கிடையாது. ஓகே, அது வந்து மேக்ஸிமம் போனால் 7%, அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய இன்னொரு இது என்னென்னா, நாங்கள் டேக்ஸ் ஃப்ரீயாக கொடுப்போம், நீங்கள் கட்டுற ப்ரீமியத்துக்கு 10 மடங்கு வந்து நாங்கள் லைஃப் கவர் மாதிரியா இன்சூரன்ஸும் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அகெயின் இந்த ப்ராடக்ட் தவறு கிடையாது, ஐஆர்டி அப்ரூவ் பண்ண ப்ராடக்ட் தான், இவங்க விற்கலாம் தான், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. மிஸ் செல்லிங் ஏன் ஆகுது அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு ப்ராடக்ட் அவசியமே இல்லை அப்படின்னாக்கா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய 90% ஆஃப் தி இன்கம் வந்து ஒரு ரெண்டல் இன்கம்லேருந்து வருது ஒரு ஆளுக்கு அப்படின்னு வைங்க. அவர் ஒரு 40, 50, 45 இயர்ஸில் இருக்காரு, அவருக்கு வந்து 90% ஆஃப் தி இன்கம் வந்து ரெண்டல்ஸ்லேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த ரெண்டல் இன்கம் வரத்தான் போகுது. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு போய், சார் நீங்கள் ஒரு 65 வயசு வரைக்கும் இல்லை 70 வயசு வரைக்கும் ஒரு டேர்ம் பிளான் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மிஸ்செல்லிங் தான். ஏன்னா வந்து அவருக்கு டேர்ம் பிளான்ங்கிறது என்னது, யார் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்து அவர் அடுத்த மாதம் வேலை பார்க்கறதுக்கு போகாமல் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் தவறி போயிட்டாரு அப்படின்னாக்கா அந்த ஃபேமிலி சஃபர் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக டேர்ம் பிளான். அந்த இன்கம்மை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக, அவர் இல்லாத பட்சத்தில் அந்த இன்கம்மை ரீப்ளேஸ் பண்ணுறது. இப்போ நம்ம எடுத்த உதாரணத்தில் இவருடைய 90%, 80% இல்லை கிட்டத்தட்ட 100% ரெண்டல்ஸ் அப்படிங்கிறது அவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் வரப்போகுது. மன உளைச்சல்ங்கிறது வேற, பட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கிடையாது அந்த குடும்பத்துக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருக்கு போய் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு 80 வயசு வரைக்கும் இல்லை 75 வயசு வரைக்கும் இல்லை 65 வயசு வரைக்குமே கொடுத்தா குடிக்கும். அதுலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற ப்ரீமியமோ அதுலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற இதுவோ கமிஷனோ ஒரு மிஸ்செல்லிங் தானே. ப்ராடக்ட் தப்பாக கிடையாது, டேர்ம் பிளான் தப்பு கிடையாது. பட் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ஆளுக்கு அந்த ப்ராடக்ட்டு தகுந்தது இல்லையா. இப்போ இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா கட்டுங்க சார், அதுக்கப்புறம் 7வது வருஷத்துலேருந்து ஆரம்பித்து 25வது வருஷம் வரைக்கும் வருஷத்துக்கு உங்களுக்கு 2.5 லட்ச ரூபா கொடுப்போம். கடைசியில் நீங்கள் முதல்ல கட்டின 5 வருஷத்தோட 5 லட்ச ரூபா 25 லட்ச ரூபாயும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு மாதிரிலாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்க. ஆனால் நீங்கள் அந்த ஐஆர்ஆர் போய் பார்த்தீங்கன்னா அதே அந்த 6.25% 6.25% தான் இருக்கும். பட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் இன்னொரு முக்கியமான டிராபேக் என்னன்னா சரண்டர் கிளாஸ். அண்ட் இப்போ நீங்கள் வந்து 5 வருஷம் ப்ரீமியம் பேயிங் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிபிடின்னு. நான் 1 வருஷம் கட்டிட்டேன், 2 வருஷம் கட்டிட்டேன், அதுக்கு மேலே எனக்கு 3வது வருஷம் ஏதோ ஒரு கேஷ் ஃப்ளோவில் ஒரு சிக்கல், ஒரு பண நெருக்கடி, என்னால் கட்ட முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதை சரண்டர் பண்ணணும் அப்படின்னாக்க எனக்கு ஏகப்பட்ட பெனால்ட்டி, ஏகப்பட்ட கிளாஸஸ், நான் கட்டின 10 லட்ச ரூபாயே எனக்கு எப்போ திரும்பி வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஏகப்பட்ட ஒரு இது இருக்குது. இதை பற்றி தெளிவாக கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டே ப்ராடக்டை விற்கிறப்ப சொல்லாமல் இருக்கிறதும் மிஸ்செல்லிங் தான். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறது தவறான ப்ராடக்ட் கிடையாது. ஆனால் இந்த ப்ராடக்டில் இந்த ஃபீச்சர்ஸில் நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் கட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய 3 வருஷத்துக்கு நீங்கள் கட்ட முடியலன்னா உங்களுக்கு இவ்வளோ பெனால்ட்டி போகும், நீங்கள் கட்டின ப்ரீமியமும் இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் ஒவ்வொரு ப்ராடக்டை பொறுத்து இருக்கிறப்போ அதை பற்றி தெளிவாக நீங்கள் யார் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அவர்கிட்ட ஃபைன் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு தெளிவாக நீங்கள் ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு மேலே அவர் வாங்கணும்னு விருப்பப்பட்டால் அவர் வாங்கிட்டு போகிறாரு, அது அவருடைய விருப்பம், அவர் யோசித்து ஆலோசித்து வாங்கிட்டு போகிறாரு. நம்ம இதில் என்னென்னா யாருன்னு பார்க்காம ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதை போய் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷர். அண்ட் ஆல்சோ லைக் அந்த சூட்டபிலிட்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி ரொம்ப விரிவாக வந்து விளக்கமாக ஹைலைட் பண்ணி சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து இது ஒரு மிஸ்செல்லிங் ஆகிடுது. அட் எனி பாயிண்ட் பேங்க்ல மிஸ்செல்லிங் நடக்க தான் செய்யுது அப்படிங்கிறத பேசுகிறோம். ஃபினான்ஸ் மினிஸ்டரும் பார்லிமெண்ட்ல இதை அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு இது முக்கியமான இஷ்யூவாகவும் மாறி இருக்கு. ஸோ யார் இதுக்கு ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்க? நீங்கள் 90 இயர்ஸில் ஒருத்தருக்கு ஒரு தப்பான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இதுக்கு வல்னரபிளாக இருக்காங்களா, இல்லை ஆல் ஓவர் எல்லா மக்களுமே, எல்லா தட்டு மக்களுமே இதுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்களா? எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறாங்க. இன்ஃபேக்ட் நானே என்னுடைய லைஃப் டைமில் 2019 ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், அவங்க மேலே தப்பு இல்லை, நான் வாங்கிட்டேன். லைக் ஏன்னா திரும்பி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ சரி ஓகே நம்ம இதை வாங்கித்தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 lakhsக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டேன், ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனியோடது. பட் அதுக்கப்புறம் அதை நான் ரியலைஸ் பண்ணி வந்து நான் எனக்கு வேண்டாம், ஃபர்தராக ஒரு 5 இயர்ஸ்க்கு நான் இன்னும் ஒரு 4 மொத்தம் 5 வருஷம் பாலிசி பேயிங் டேர்ம்ஸ் இருந்தது. தவணை 5 லட்ச ரூபாய் நான் கட்டிட்டேன்.
அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூ பண்ண வேண்டாம் நான் முடிவு பண்ணதுனால டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த பைசாவை இப்போ அந்த ரூல்ஸ்லாம் ஏதோ திரும்பி கஸ்டமர்ஸ்க்கு வந்துட முடியும், செகண்ட் ப்ரீமியம் கட்டலைனா அப்படிங்கிற மாதிரி IRDAIல இதெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு மிஸ்செல்லிங் ஆகி, இல்லை அவங்களுக்கு அந்த ப்ராடக்டை பற்றின கரெக்டான புரிதலோ இல்லை கரெக்டான கண்டிஷன்ஸோ விளக்கு முறையில் சொல்லாமல் இருந்ததுனால அவங்க திரும்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி IRDAIல இது கொண்டு வந்திருக்காங்க. பட் நான் அப்போ இருந்தப்போ நான் 5 years வெயிட் பண்ணேன். அதை டிஸ்கண்டினியூட் ஃபண்டில் கொண்டு போனாங்க. வருஷத்துக்கு 4% ஒரு 4.5% எனக்கு அதில் earnings கொடுத்தாங்க. அப்புறம் அந்த 5 years கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அதை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மிஸ்செல்லிங் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம யாராவது திருப்பி ஒரு 10 தடவை எப்போ பேசுகிறப்பையும் இல்லை எப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிறப்பையும் ஒன்று சொல்லிகிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல வந்து லைக் ஒரு நார்மலாக இருக்கிறவங்க கூட இதுக்கு வல்னரபிள் ஆகலாம். பட் மோஸ்ட் வல்னரபிள் யாருன்னு கேட்டிங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ், அதுக்கப்புறம் இந்த இவங்க எஸ்பெஷலி NRI பேரண்ட்ஸ், எப்படின்னாக்கா பசங்க இவங்க எல்லாம் NRI அவங்க வெளியில் இருக்கிறாங்க, இவங்க பாவம் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சார் நீங்கள் இந்த மார்க்கெட்லலாம் போட்டு பணம் ஏற்ற இறக்க இல்லாமல் நீங்கள் இதில் போட்டுருங்க, வருஷம் இதில் கட்டிட்டு வாங்க, உங்கள்கிட்ட தான் கேஷ் ஃப்ளோ இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு ஈல்டு ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா இது ரெஸ்பெக்டபிள் இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரெஸ்பெக்டபிள் இன்சூரன்ஸ் கம்பெனி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. பட் அதில் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு ஈல்டு கரெக்டாக இருக்கும் சார், மார்க்கெட்டில் ரேட்டு கீழே போனாலும் மார்க்கெட் என்ன ஆனாலும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது, சரி ஒரு கேரண்டீட் இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க, அதுவும் தவிர அந்த டேக்ஸ் ஃப்ரீ ஆங்கிள் சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் ஆங்கிள் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல அதையும் தாண்டி ஒரு பேசிக் மியூச்சுவல் ஃபண்டில், ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டில், அது மாதிரி ஏகப்பட்ட ஃபண்டில் வந்து அதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ், அதை விட பெட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி. இவங்க பாவம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் 2வது தவணை கட்டணும், 3வது தவணை கட்டணும், 4வது தவணை கட்டணும், 5வது தவணை கட்டணுங்கிறப்போ உங்களுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய பிக்கெஸ்ட் ரிட்டர்ன்ஸை கூட ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சைடில் எடுத்து வச்சா கூட அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க. நம்மளோட பணத்தை நம்மளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைன் கட்டி திருப்பி எடுக்கணும். அவங்களுக்கு நம்ம கட்ட முடியலங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம ஃபைன் கட்டணும், இல்லை அவங்க நமக்கு திருப்பி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறப்போ சில பைசாவெல்லாம் கட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வல்னரபிலிட்டிங்கிறது ப்ரிடாமினென்ட்லி சீனியர் சிட்டிசன்ஸு, அப்புறம் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இதை தாண்டி என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்க. இதில் வந்து ரொம்பவே ஃபேமஸான வேர்டு கேட்ச் ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்ச் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க சேல்ஸில், இதை கேரண்டீட் இன்கம். அதாவது உங்களுக்கு எந்த தலைவலியும் இல்லாமல் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போனாலும் உங்களுக்கு இங்கே எழுதப்பட்ட தொகை ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கப்படும் சார் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் கேட்ச் ஃப்ரேஸ். டேக்ஸ் ஃப்ரீ இன்னொரு கேட்ச் ஃப்ரேஸு, அப்புறம் அந்த 10x இன்சூரன்ஸு, இதெல்லாம் செகண்டு தேர்டு தான். பட் ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்மோஸ்ட்டு இந்த கேரண்டீட் பே அவுட். அந்த கேரண்டீடு பே அவுட்டில் தான் ஒரு நியூ ஏஜ் இன்வெஸ்டராக இருக்கட்டும், மிட் ஏஜில் இருக்கிறவங்க ஒரு 35-40 வயசு, அவங்க ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானை தாண்டி ஒரு PPF-ஐ தாண்டி இதில் போட்டால் நமக்கு வந்து ஒரு நம்ம ரிட்டையர் ஆகிறப்ப இதுலேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு இது வரும், அவங்க அந்த இன்ஃப்ளேஷன் ஆங்கிள்லாம் யோசிக்கிறது கிடையாது. இதில் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குங்கிற ஆங்கிளும் அவங்களுக்கு புரியறது இல்லை, ஆல்டர்னேட்டிவ்ஸ் தெரியறது இல்லை. அதனால் இதெல்லாம் ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஆர் நியூ இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஓல்ட் ஏஜில் இருக்கக்கூடியது, இல்லை NRI பேஸ்டாக இருக்கக்கூடிய பசங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கள மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப வல்னரபிள் இதில். ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த பேங்க்குக்கு போயிட்டு வந்து இன்னமும் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப், அந்த டச், அந்த பாஸ்புக்கில் போய் என்ட்ரி போட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இந்த கம்ஃபர்டிங் ஃபேக்டர். அப்படி இருக்கிறப்ப 2 தடவை என்ட்ரி போட்டு வரப்போ பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ப்ராடக்ட்டில் சரி நல்ல ப்ராடக்ட் தான், கேரண்டீடு தான், பெரிய கம்பெனி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த மிஸ் செல்லிங் ஆங்கிள். வல்னரபிலிட்டி எல்லாருக்கும் நடக்குது அப்படிங்கிறத பேசுகிறோம். இதில் நம்ம யாரை ப்ளேம் பண்ண முடியும் சார்? பேங்க்கை நம்ம ப்ளேம் பண்ணணுமா, இல்லை அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸா, இல்லை இந்த சிஸ்டமா, யார் இதுக்கு ப்ளேம் எடுத்துப்பாங்க? இது எம்ப்ளாயீஸை நம்ம ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவங்க இது சிஸ்டம் தான். ஏன்னா பாவம் அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அவங்க பண்ணுறாங்க. அவங்க பேரில் இப்போது அவங்களுக்குன்னு ஒரு கான்ஷியன்ஸ் இருக்காதா சார், அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்காதா அப்படின்னாக்க, ஒன்றா அவங்க இதை விற்று உள்ளே எக்ஸிஸ்ட் பண்ணணும்,
இல்லை அந்த வேலையை விட்டுட்டு வெளியில் போய் வேறு வேலை பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அந்த சிஸ்டமில் இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் ப்ளேம் கேம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தான். ஏன்னா வந்து இதில் கமிஷன் ரொம்ப ஜாஸ்தி. அண்டு அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸில் அங்கே அப்ஃப்ரண்ட் கமிஷன் அப்படிங்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கூட ட்ரெயிலிங் மாதிரி 6 மாதம் 1 வருஷம். இப்போ அந்த கமிஷன் பேஸ்க்கே வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க IRD. அந்த கஸ்டமர் வந்து செகண்ட் டைமும் ரெனியூ பண்ணணும், அந்த மாதிரியான இதில் தான் அந்த கமிஷன் இது வந்து இதாகும் அப்படிங்கிற மாதிரி. பட் இதில் லார்ஜ்லி அதாவது இதோட ரொம்பவே முக்கியமான காரணம் ஏன் இது வந்து இவ்வளோ புஷ் ஆகுது, ஏன் இந்த அளவுக்கு ஒரு பார்லிமெண்ட்ல அட்ரஸ் ஆகிற அளவுக்கு ஏன் இது பூதாகரமாக இன்னைக்கு இதுவாயிருக்கு அப்படின்னாக்க, இதிலிருந்து பேங்க்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய கமிஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸை விட இது ரொம்ப, அண்ட் இதில் ரிஸ்க்கும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கொடுத்துட்டீங்க, அவர் 2வது வருஷம் ரெனியூ பண்ண வைக்கிறது வரைக்கும் தான் உங்களுடைய ஒரு இது, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ப்ரீமியம் பேயிங் டேர்ம்ஸ் மாதிரி கொடுத்துட்டீங்க அவருக்கு. முதல் வருஷத்தை ப்ரீமியத்தை முதல்ல கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள். அடுத்த வருஷத்துலேருந்து ஆப்ஷன் கொடுப்பீங்க, மாதம் கட்டலாம் சார், 3 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டலாம். அந்த 2வது வருஷத்தோட ப்ரீமியமும் அவர் கட்டிட்டாரு, அந்த 2வது தவணை 2வது வருஷத்துக்குரிய கட்டிட்டாருன்னா அதோட உங்களுக்கு அந்த கமிஷன் செக்யூர்டு தான். அவர் 3ஆம் வருஷம் கட்டுறாரு, 4ஆம் வருஷம் கட்டுறாரு, கட்டலை அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் கிளையண்ட்டுக்கும் அவங்க என்ன சரண்டர் வேல்யூ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி என்எஃப்ஓஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஸ்கீம், பேங்க்ஸ்லாம் விற்றாங்கன்னா ரெகுலர் ஸ்கீம் தான் இல்லையா, இல்லைன்னா டைரக்ட் ஸ்கீம் கிடையாது. என்எஃப்ஓஸ் போது கமிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க இப்போ பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அந்த இமேஜஸ்ஸு அந்த ப்ரமோஷன்ஸ்லாம் என்எஃப்ஓஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா என்எஃப்ஓஸ்லேயும் அவங்களுடைய கமிஷன் ஜாஸ்தி. ஸோ இந்த என்எஃப்ஓஸ் அண்டு இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு மார்ஜின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த சிஸ்டம் அதை நோக்கி போகுது. அதுக்குள்ளே இருக்கிறவங்க ஒன்றா நீ இதை வில்லு, இல்லைன்னா நீங்கள் வெளியில் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறனால அந்த எம்ப்ளாயீஸை நம்ம குறை சொல்லி பெருசாக சரி அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா சார் அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப லார்ஜர் கொஸ்டின். அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்கிறதுங்கிறது இது. பட் சிஸ்டம் தான் இது வந்து ஒன்றா. இப்போ இவங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷலைஸ்டாக ஏஜென்ட்ஸு, இப்போ எப்படி எம்எஃப்டிஸ் இருக்காங்களோ எம்எஃப்டிஸும் சில இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம். எம்எஃப்டிஸு இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் மட்டும்தான் இன்சூரன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், பேங்க்ஸ்லேருந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா இந்த இது ஆட்டோமேட்டிக்காக நிற்க போகுது. ஏன்னா பேங்க்ஸ் வந்து தே ஆர் பிக் எம்எஃப்டிஸ் ஆல்சோ. ஏன்னா அவங்களுமே ஒரு எம்எஃப்டி தான். பேங்க்ஸும் மியூச்சுவல் ஃபண்டு விற்கிறதுனால அவங்களுக்கும் ஏகப்பட்ட கமிஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து கிடைக்கிது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட பரவாயில்ல, அதுலேயுமே இந்த தீமேட்டிக் ஃபண்டு, செக்டோரல் ஃபண்டு, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்னு என்எஃப்ஓவில் வரதெல்லாம் அவங்க வந்து நிறைய புஷ் பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு வகையில் மிஸ் செல்லிங் தான். அதில் இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க்கு, அந்த கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கு, அந்த ஒரு செக்டர் படுத்துருச்சுன்னா அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக படுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக சொல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவ்ஸை மட்டுமே சொல்லி அவங்க போய் சொல்லலை. பட் ஆனால் வந்து உண்மையும் முழுசாக சொல்லலை. ஸோ அதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை. கமிஷன் ஜாஸ்திங்கிறது தான் இது ஒரே அடிப்படையான விஷயம். இதில் இப்போ இதில் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால IRDA பேசுகிறோம், செபி இருக்காங்க, RBI இருக்காங்க. ஸோ இந்த எல்லா ரெகுலேட்டரி பாடிஸும் இருக்காங்க. இவங்க யாருமே இன்னும் இதில் ப்ராப்ளம் நடக்குது, நிறைய பேருக்கு இதில் மிஸ்செல்லிங் நடக்குது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணலையா? அவங்க யாரும் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலையா? கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் எதுக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் போய் இது சொல்லணும் தன்னோட பட்ஜெட் ஸ்பீச்சில். ஸோ இது நோட்டீஸ் அப்படிங்கிறது ஆகுது. பட் இதை தாண்டி ஒரு ஓம்பட்ஸ்மேன், அதாவது ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ், அந்த மாதிரியான ரிலீஃப் சீக்கிங் மெக்கானிசம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கு இது நடந்தால் ஒரு கன்சியூமர் கோர்ட் எப்படி இருக்கோ அதை மாதிரி IRDAல அந்த மெக்கானிசம்லாம் ப்ராப்பராக இருக்குது. பட் இதில் எவ்வளவு தூரம் மக்கள் வந்து அந்த ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு அது கொண்டு வராங்க அப்படிங்கிறது இன்னும் நிறைய ரைஸ் ஆகி அது ஒரு லெவலுக்கான இது வந்ததுக்கு அப்புறம் தான் சரி இது ரொம்ப இப்போ வந்து அன்மேனேஜபிளாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற லெவலில் தான் வந்து ஒரு ரெகுலேட்டரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். அண்ட் அதுதான் ப்ராக்டிக்கல் கூட. இப்போ எடுக்கலை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இதுலேருந்து ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு பேங்க்கில் கூட ஏதோ அந்த ஹரியானா கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 500 நீங்கள் கூட கவரேஜ்லாம் அதில் கொடுத்துருந்தீங்க. அது வந்து அந்த என்டையர் பேங்க்குடைய தவறா இல்லை, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து அவங்களுமே ஒரு ஆடு கொடுத்துருந்தாங்க, கிளைண்ட் கஸ்டமர் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியா. அது சில இடத்துல எவ்வளோ தான் நீங்கள் சிஸ்டம் வச்சாலும் தவறுகள் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் ஆங்கிளில் ஒரு தவறான பீப்புள்னால நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இப்போ வந்து நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி இந்த ப்ராடக்ட் தப்பு இல்லை,
இதோட ஐஆர்டியை ரெகுலேட் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வருது. அதே மாதிரி அந்த ஆம்ஃபியோ செபியோ ரெகுலேட் பண்ணி தான் இந்த ஃபண்டும், தீமேட்டிக் ஃபண்டு, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு, செக்டோரல் ஃபண்டு இது எல்லாமே வருது. என்எஃப்ஓஸும் லான்ச் ஆகுது. பட் கஸ்டமருக்கு அது தகுந்தது இல்லையா அப்படிங்கிறது ரொம்பவே அது வந்து ஃபைன் டியூன் ஆகி ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப ஜாஸ்தி எஸ்கலேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்து, இல்லை எங்களுக்கு இது நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வராத ஒழிய இது நிற்க போகிறது இல்லை இவ்வளவு சீக்கிரம். கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு இது வந்தால் கண்டிப்பாக அவங்க எதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. பேங்கோட ப்ராஃபிட்ல நோட்டபிளான அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் மூலமாவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாவோ அவங்களுக்கு கமிஷன் வருது அப்படிங்கிறத பேசுகிறோம். அதை வார்ன் பண்ணுற மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டில் பெருசாக எந்த மூவ்மெண்ட்டும் பார்க்கல. பட் லாங் டேர்மில் இது பேங்கிங் செக்டர்லையோ இல்லை ஃபினான்ஸ் செக்டர்லையோ ஷேர் மார்க்கெட்டில் இது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துமா? கண்டிப்பாக அந்த அளவுக்கு பெருசாக ஏற்படுத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இது அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் தானே ஆகிட்டு இருக்கு. இப்போது எஸ்பிஐ மாதிரி ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3-4-5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 333 இருந்து இன்றைக்கி 1100 1200ன்னு போயிட்டுருக்கு. அவங்களுடைய இன்னமும் ப்ரைஸ் டு புக்கு, அந்த ப்ரைஸ் டு earnings அப்படின்னு சொல்கிற அந்த ரேஷியோஸ்லாம் இன்னமும் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பெரிய ப்ரைவேட் பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நல்லா. ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இது அவங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் இல்லை இது. ஓகே, அவங்களுடைய கோர் பிஸ்னஸில் ஒரு என்பி ஆகிட்டு ஒரு 1000 கோடி கொடுத்த இடத்துல வரல, 500 கோடி கொடுத்த இடத்துல வரல, இல்லை ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸில் வந்து ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாரும் கமிஷன் சம்பாதிக்கிறாங்க. எல்லாரையும் இது ஏதாவது ஒரு நாள் நிப்பாட்டணும்னா எல்லாரும் தான் நிப்பாட்டணும். பெரிய பேங்க்லேருந்து ஆரம்பித்து சின்ன பேங்க் வரைக்கும், அது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் மிட் சைஸ் ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இதுக்கான பெருசாக மேபி ஒரு 1-2 நாளைக்கு அந்த ஒரு சலசலப்பு ஒரு வாரத்துக்கு இருக்கலாமே ஒழிய ஒரு லாங் டேர்மில் இதுக்கு முன்னாடியும் இது இல்லாமல் தானே எக்ஸைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து அது ஒரு ஓகே ஒரு சிங்கிள் டிஜிட் கான்ட்ரிபியூட்டராக இருந்துச்சு. 7%, 8%, 5% இருந்தது. இப்போ 25% உருவாயிருச்சு. கண்டிப்பாக இது 50% ஆகாது. அது வந்து ஆர்பிஐயும் அந்த ஒரு ரெகுலேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக, ஏன்னா அவங்களுடைய கோர் விஷயத்தை பண்ணாமல் ஒரு எக்கானமி க்ரோ ஆனோன்னா இவங்க கிரெடிட் கொடுத்து ஒரு பிஸ்னஸஸ் இது பண்ணி அதுதான் அவங்களுடைய கோர் ஜாப். அதை விட்டுட்டு நம்ம இன்சூரன்ஸ் விற்கிறேன், டேர்ம் பிளான் விற்கிறேன், அதுக்கப்புறம் மல்டிப்ளையர் அப்படி இப்படின்னு இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னவோ பேர் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ட்ரிஃப்ட் ஆகாமல் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அடிப்படையில். பட் அதை தவிர்த்து இது அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் இல்லை, அவங்களுடைய ஒரு ஆப்ரேஷனல் இது ஸ்டெபிலிட்டியை வந்து இது அஃபெக்ட் பண்ணாது. அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி வேணா ஒரு 1-2 குவார்ட்டருக்கு இதில் டிப் ஆகிட்டு திரும்பி எழுந்து வந்துடுவாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிக் ஒரு பேங்க்குக்கு இல்லாதனால அந்த செக்டருக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாங்க, ஒரு ரெகுலேஷன் கண்டிஷன் மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்க ஒரு 1 வீக் அவ்வளோ மாதிரி சலசலப்பு இருக்குமே ஒழிய ஒரு லாங் டேர்மில் இதில் பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. ஆல்ரெடி பேங்க்ல டெபாசிட்ஸ்லாம் கம்மியாகுது, நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி அதை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையாக இருக்குது. பேங்க்ஸ் இதை கவனிக்கணும் அப்படின்னு ரிசர்வ் பேங்கோட கவர்னர் கூட அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது பேங்கோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் பாதிக்காதா சார்? கண்டிப்பாக பாதிக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் வந்து இது எப்படின்னாக்கா இது வந்து ஒரு ரெகுலேட் பண்ணி ஒரு மெக்கானிசம் வைக்க முடியுமே தவிர நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் விற்கவே கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டிப்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து மேபி ஒரு கிளைண்ட் லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரெகுலேட்டர் போக முடியாது. அவங்களால ஒரு ப்ராடக்ட் விற்க முடியுமா, ஒரு பேங்க்னாலே ஒரு ப்ராடக்ட் விற்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் தான் ஒரு ரெகுலேட்டருக்கான ஒரு இது. ஸோ மேபி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் கொடுக்கலாம், ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, இல்லை ஒரு சில வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதாக இருந்தால் அதில் சில விதிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில ரெகுலேஷன்ஸ் அவங்க கொண்டு வந்தால் ஒழிய உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 ரூல் திருடனால் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இது நீங்கள் எவ்வளோதான் ரூல் கொண்டு வந்தாலும் இதில் வந்து லூப் ஹோல்ஸ் அண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு பேங்க்கிட்டேருந்து இதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இப்போ இந்த பேங்க் டெபாசிட்ஸ்லேருந்து பைசா மூவ் ஆகி மார்க்கெட்டுக்குள்ளே வருது, எஸ்ஐபிக்குள்ளே போகுது அப்படிங்கிறது, டெபாசிட்ஸ் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக போகுது அப்படிங்கிற விஷயம் உண்மையாக இருந்தாலும் மேபி லாட் ஆஃப் அந்த பணத்தில் நிறைய சதவிகிதம் பேங்க் மூலியமாகவே அவங்க எம்எஃப்டியில் அவங்கள அந்த ஒரு மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக போகலாம் இல்லையா? ஸோ அதுவும் வந்து அந்த அளவுக்கு அவங்க அந்த மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகிறத பற்றி பேங்க்குக்கு ஒரு பெருசான ஒரு இது இல்லை. ஏன்னா அவங்களே அந்த கஸ்டமருக்கு இன்னும் அதை சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்.
அதுலேருந்து அவங்க கமிஷனும் ஏர்ன் பண்ணலாம். பட் இந்த இன்சூரன்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து அது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒரு அசர்ட் லைட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசாக அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கும் கிடையாது, அவங்க புக்கில் ப்ரொவிஷனும் எழுத வேண்டாம், ஆனால் அதே சமயம் கமிஷனும் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஏஎம்சி எடுக்கிறாருன்னு வைங்க, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து பார்த்துட்டு போகிறது ஒரு ஏசிக்கோ ஒரு பிரிண்டருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்கரிங் இன்கம்ங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு ரிஸ்கே இல்லாமல் அவங்களுடைய ஓவர் ஹெட்ஸ்லையும் பெருசாக இது இல்லாமல் ஒரு பிரான்ச்சுக்கு 1-2 ஆள் ஸ்பெசிஃபிக் டெஸ்க் மாதிரி போட்டு சில சமயம் அந்த HDFC, பஜாஜ், ICICI அப்படிங்கிற ஆட்களே அந்த பேங்கா சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே வந்து ஒரு பேங்க்ஸோடையும் ஒரு கிளஸ்டர் ஆஃப் பிரான்ச்சஸோட அலோகேட் ஆகிடுவாங்க, அசைன் ஆகிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, கிளைண்ட்ஸையும் போய் பார்த்து பேசுறது இதெல்லாம் இருக்குன்னு. ஸோ ஏன்னா பேங்க்குக்கு இதில் ரிஸ்க் இல்லை, ஏன்னா அவங்க கடன் கொடுக்கறது இல்லைல்ல இந்த இடத்துல, ஆனால் கமிஷனும் வருது. ஸோ ஒரே அடியாக இதை எடுத்துட மாட்டாங்கங்கிறது என்னுடைய ஒரு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். பட் இது வந்து காமன் சென்ஸ் ஒப்பீனியன் கூட இது. பட் ஆனால் வந்து ஒரு சில ரெகுலேஷன்ஸ், ஒரு வயசுக்கு மேற்பட்டவருக்கு நீங்கள் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ் கொஞ்சம் டீப் டவுனில் போய் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரெகுலேட்டடாகவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், அண்ட் அவங்களுடைய கமிஷனும் ஃபுல் அண்ட் ஃபுல் போகாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை, ஒரு மாதிரி வின் சுச்சுவேஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது கம்ப்ளீட்டாக ஸ்வைப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு காமன் மேன் இந்த மாதிரியான மிஸ்செல்லிங்கில் மாட்டிக்காமல் இல்லை பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணிடாமல் அவங்கள இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கு என்னென்னலாம் கவனிக்கணும் சார்? அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப சிம்பிள் சார். இந்த ப்ராடக்டோடைய IRR என்ன? ஏன்னா நீங்கள் எந்த ஒரு இன்சூரன்ஸ் விற்கிறவங்க அந்த மாதிரி ஒரு NFO கொண்டு வந்தாங்கன்னா அவங்க NFOவில் போய் ஒரு IRRஓ இல்லை இந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸோ கேட்க முடியாது, ஏன்னா புது ஃபண்டு. ஸோ இப்போ இன்சூரன்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்டில் வந்துட்டாங்க அப்படின்னாக்க அவங்க ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு. ரிட்டர்ன்ஸை காட்டிலும் சார் நான் இன்னைக்கு கட்டுறேன், நாளை பின்ன ஒரு சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வந்து என்னால் கட்ட முடியாத சூழ்நிலையில் எனக்கு என்ன பெனால்ட்டி போடுவீங்க, என்னுடைய பணமே எனக்கு எப்போ திருப்பி கொடுப்பீங்க, எவ்வளவு டெபிட் பண்ணிவிட்டு எவ்வளவு கட் பண்ணிட்டு கொடுப்பீங்க, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கஸ்டமர் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பணத்தில், ஏன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னாக்க அதில் ஃபைன் பிரிண்ட்ஸ் ஏகப்பட்டிருது இருக்கும். இப்போ நம்ம இன்டர்வியூ பார்க்குறவங்களே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் செயல்முறை விளக்கம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஜென்ரலாக சொல்கிறீங்க, ஓகே செயல்முறை விளக்கம் அப்படின்னாக்கா ஒரு இன்சூரன்ஸ் ஒருத்தர் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட IRRஐ பாருங்க, அதோட பெனால்ட்டி கண்டிஷன்ஸு, உங்களால் கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலையில் உங்கள் பணமே உங்களுக்கு எவ்வளவு நாளில் திரும்பி வரும், எவ்வளவு கம்மியாக திரும்பி வரும், எப்படி வந்து அது வந்து டைம் லைனு, அது அமௌண்ட்டு டெபிட்டு, அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கான சூட்டபிலிட்டி, எனக்கு இது தேவையா, எனக்கு இது சூட்டபிளா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் கிளையண்ட் லெவலில் அதாவது இண்டிவிஜுவல்ஸ் லெவலில் ஒரு விழிப்புணர்வு வளருது அப்படிங்கிறது தேவையான விஷயம். பட் நிறைய பேர் கேட்கலாம், அப்புறம் எதுக்கு சார் அந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க, அவங்களுக்குன்னு சில இது இருக்குது, அவங்க பண்ணுறாங்க. பட் உங்களுக்குன்னு உங்களுடைய பணம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருந்து இந்த மாதிரியான சில ஃபேக்டர்ஸ்லாம் செக் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மிஸ்செல்லிங் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. ஸோ அதை ஒரு காமன் மேன் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதில் என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.